ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another ப்ரோ பிளேயர் வீடியோ. ஏன் ப்ரோ பிளேயர்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இந்த கேம் பிளேயில் செஞ்ச சம்பவம் அப்படி நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த கேம் பிளே மாதிரி இது வரைக்கும் நான் விளாண்டுருக்கவே மாட்டேன். இவ்வளோத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான், நானும் இன்னொருத்தர் மட்டும் தான் டீம்மேட்ஸும். மற்ற 2 பேர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பிளேயர் தான். ஆனால் அதையும் சமாளித்து கடைசி வரைக்கும் போய்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெக்கார்டவே உடைக்கிற அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஃபைட்டு தான் இந்த மேட்ச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வந்து ரஷ் பண்ணுவோமா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏறி போய் அடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. அவனை போனால் இல்லை நம்ம ரஷ்யாக போகணுன்னு சொன்னான். சரி நம்ம பெருசில் தாண்டிட்டு மிச்சம் ஃபீல்ட்ஸில் இறங்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபீல்ட்ஸில் இறங்கிட்டேன். சரி நம்ம ஃபீல்ட்ஸில் இறங்கிட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து லூட்டு ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மற்றெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டதான் என்ன போர் அடிச்சிடக்கூடாது. ஏன்னா வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரொம்ப அதிகமாக ஒரு ஐ திங்க் ஒரு 12 நிமிஷமாக வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா லூட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு அங்கங்கே எனிமி அடிக்கிறது மட்டும் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணி அது வந்து எடிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் இங்கே உள்ள லூட்டை ஃபுல்லாக நம்ம பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போயிடலாம் வெளியே. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் விளாண்டிருக்கே மாட்டேன். ஏன் எத்தனை சொல்லாமல் நீங்கள் லாஸ்ட் ரவுண்டில் பண்ண சம்பவம் அப்படி ஏகப்பட்ட 1v3 பண்ணியிருப்பேன். என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியோ இருக்குடா, வாடா போய் அடிப்புன்னா. சரி வா போய் அடிப்புன்னு சொல்லி நான் வந்து பூஸ்ட்டை போட்டு வந்தீங்கன்னா பின்னாடி வெளியே ஏறுவேன். டீமெண்ட் வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஏற சொல்லிடுவேன். ஸோ நம்ம பின்னாடி போய் ஏறி அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பின்னால் போய்கிட்டு இருப்பேன். அங்கே பார்த்திங்கன்னா உள்ளே போகிற ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்கும். ஸோ அந்த காயை நான் எடுத்துகிட்டு நான் ஏறி போய் தச்சல தான் அழுத்துவேன். அப்படின்னா ஹெட்லேயே லாக் ஆகி அவன் நாக் ஆயிடுவான். ஸோ இங்கே ஒருத்தன் இருப்பான், அவன் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் நினைக்கிறேன். அடித்து பார்த்தா ஓசிக்கில்லு. கடைசியில் இவன் டீம் வாங்கிட்டு போயிட்டான். கேட்டுச்சிடும். சரி பரவாயில்ல, டீம்மேட் தானே சொல்லிட்டு இவங்ககிட்ட இருக்க 2 லூட்டையும் அடிச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா காயின் எடுக்க போயிடுவேன். டீம்மேட் ரிவைவ் பண்ணதுக்காண்டி. ஏன்னா இப்போ இல்லை, கடைசி வரைக்கும் ரிவைவ் பண்ணதுக்காண்டி காயின் எடுக்க போயிடுவேன். ஸோ காயினை எடுத்துகிட்டு வர வரையும் பார்த்திங்கன்னா ஒரு ஜீப்பு. ஜீப்புடா இவனை அடித்து கண்டிப்பாக முடிக்கணும். ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் ஸ்குவாடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளேயுமாடா ஸ்குவாடு இறங்கி போயிடுச்சு. கொத்தனா இருப்பானோ. சரி ஏறி போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே நீங்கள் இருக்கணும், நான் போய் ஏறி அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்க சொல்லிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி போயிட்டு பார்ப்பேன். கிராண்ட் சுற்றி கேட்கும். அழுத்தி போடுறா ஹெட்டு ஒருத்தம் தான் இருந்திருக்கான். இவனும் அடிக்கிறதால இவ்வளோ சிம்பிள் இருந்தானா. ஆனால் பரவாயில்ல, குண்டு தூக்கி போட்டு தானே நம்ம பீஸாக இருப்போம். ஓகே, இவங்ககிட்ட லூட்டு ஃபுல்லாக எடுத்து வந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ண வந்தீங்கன்னா ஏறி போய் இப்போ அடுத்தடுத்த டீமை பார்த்தீங்கன்னா முடிக்க ஆரம்பிக்கலாம். ரஷ் பண்ணி தான் போகணும். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா ஒன்று சும்மா இணையத்தில் இடி மாதிரி விழும். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு 30 அப்புறம் டக்குன்னு 30 33 ஆயிடுச்சு. அது மாறினதுலேருந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஹார்டில் ரிவ்யூ வேறு பண்ணிகிட்டு இருக்கான். சரி அவனை போய் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறி போயிட்டுருப்பேன். நான் வேறு மேலே பார்த்துட்ருப்பேன். எங்கே இறங்கிருப்பானா இல்லையா, இறங்கியிருப்பானா இல்லையான்னு சொல்லிட்டு நான் மேலே பார்த்துட்டு இருக்கிறேன். டக்குன்னு ஏறி போயிட்டு இருக்கோம். கெடிச்சு வந்து போடுவான். ஏன்னா வந்து தெரிச்சு போயிட்டாமே, அவன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துருக்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே எங்கடா ஸ்பீடாக வர முடியும். நான் போய் பார்ப்பேன், க்ளோவ் மட்டும் தான் இருக்கும், ஆளை இருக்க மாட்டான். சரி நான் வந்து எதுக்கு வந்து கீழே போய் ஒரு வாட்டி பாட்டு அதுக்கப்புறம் மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். பார்த்தா அங்கேயும் ஆளை காணும். அதுக்குள்ளேயுமான தெரிச்சிட்டு அந்த வர்றாங்க பாரு, அழுத்தி பூரா அமௌண்ட் போட்டு நாக்கு டீம்மேட்லாம் வந்து நான் அப்படியே ஆடு மாதிரி பற்றி கொண்டு விட்டாங்க நினைக்காம நம்ம மோசக்கில் எடுத்துட்டோம். ஸோ மேலே ஹார்டிங்கிட்ட போயிடலாம். ஹார்டிங்கிட்ட போய்ட்டு மணி அடிக்க ஆரம்பிக்கலாம். என்ன பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து நான் அடித்தேன் அப்போல்லாம் இருந்தே 30 தான் போயிட்டுருக்கேன். 30 வரும் பேர் 35 ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க கைஸ். ஆனால் இவங்க ரிவ்யூ பண்ணும்போது நம்ம பார்த்திங்கன்னா கில்லே ஏறி இருக்குது. அது வந்து சஸ்பென்ஸ். நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள், நம்ம வந்து எனக்கு கில் ஹெவியாக அடிச்சிருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனிமி வரும், நான் கவனிச்சிருக்கவே மாட்டேன். நான் பின்னால் போக சரியாக டேமேஜ் விட்டுருவோம். வாழை போட்டு டக்குன்னு யூஎம்பி எடுத்துகிட்டு அழுத்தி விட்டு பின்னாடி வந்து அடிச்சுவான். அவனாக்க நான் எனக்கு கேடிச்சோட வர சொல்ல அவன் வருவான். அவன் வந்து டக்குனு கூட வந்து ரிவே பண்ணி விட்ருவான். எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து எம்எஸ் போயிடும். நான் அதான் மெடிக்கெட் சுற்றுற மாதிரியே இருந்துட்டு உட்காந்துருவேன். ஆனால் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் தெரில. ஆனால் அப்படியே நான் வந்து 2 சுற்றுவேன். எனக்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி காட்டும். ஆனால் இதில் வீடியோவில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துருவேன். டீமெண்ட் மட்டும் அடிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு எம்எஸ் போயிடும். இந்த ஜியோ கொண்டு வந்தால் ஏன்டா இப்படி கொண்டு வந்தால் என்னடா இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு அங்கே இங்கே வந்துட்டானா பக் ஆகும். அப்புறம் அங்கேருந்து போயிட்டு இருக்கோன்னா டீமெண்ட் கரைச்சி ஒருத்தன் தூக்கிட்டு இருப்பான். அழுத்தி விட்றா ஓசி கில்லு, சரியான கில்லு எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டி தான். சரி இங்கே வச்சுன்னா கிளம்பி நானும் காய்ச்சி வந்தீங்கன்னா காய்ச்சலாம் கேட்டுச்சிடும். அவன் பேர் அதான் காய்ச்சிட்டு வாயில் வருது. அப்படியே எடுத்துகிட்டு இங்கேருந்து பிரிசிலா கிளம்பிடுவோம். பிரிசிலாவில் தான் பார்த்திங்கன்னா சம்பவமே இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து எனிமின்னு பைக்கு சுட்டுட்ருப்பேன். அப்புறம் நான் கேட்டு சொல்லி பார்த்திங்கன்னா அதை நாக் பண்ணிடுவோம். அந்த நாக் வந்து கில் எடுத்து விட்ருவோம். நம்ம எடுத்து விட்டு நான் பிரிசிலாவோட சென்டருக்கு போகாமல் எடுத்துட சொல்லுவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஸ்குவாட் இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே போவோம். அப்படியே சரி இருறா நான் ஸ்குவாடை முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏறி போயிட்டே இருப்பேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மறுபடியும் எம்எஸ் நான் டெலிபோர்ட்டாக வேறு அடிக்கடி போய்கிட்டு இருப்பேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தூரத்தில் பார்ப்பேன். இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சுட்டு கேட்டுச்சோரா கிட்டே போயிட்டேன்.
டே வாடா போயிட்டு நம்ம ஒன்றா போய் அடிப்புண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்றா போய் அடிப்போன்னு அவனு சொல்லிட்டான். நான் பைக் எடுத்துகிட்டு போனாலும் தான் பார்த்தேன். சரி ரைட்டு இப்போ வண்டியோட கொளுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் ஸ்கோப் போட்டு பார்ப்பேன். ஆனால் லாக் ஆக மாட்டான். ஒரு போட்டு சுற்றிக்க வேறு காமிச்சிடுவேன். ஐயோ எனிமீலாம் இருக்குது இங்கே எதுவும் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் ஏறி போவேன். ஏறி போய் எனக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா டீம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு போட்டு போகிறான். நான் ஒரு நைட்டு போட்டு நான் மொத்த கிள்ளி எடுக்கலான்னு பார்ப்பேன். ஆனால் எடுக்க முடியாது, நைட்டு வேஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி போய் முன்னாடி ஏறுவேன். எனக்கு பின்னால் தான் கைஸ் இனிமே வந்திருக்கான். நான் பார்க்கவே இல்லை. அவன் பாருங்கள் டீம்மேட் வந்தீங்கன்னா முடிச்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வேறு போகுது. டீம்மேட் முடிச்சோன்னா வந்தீங்கன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா க்ளூவால் போட்டு நான் ஊக்காங்க போட்டு நான் ரே பண்ணிட்டுருவேன். கொஞ்சம் வருவான் வீட்டுக்கிட்ட அழுத்துப்புறான்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடுவேன். பார்த்தீங்கன்னா டீம்மேட் செத்து போயிடுவான். நான் உடனே அவனை கில் எடுத்து லூட் அடிச்சுட்டு இருப்பேன். லாங் வச்சுன்னா அந்த டேமேஜ் கொடுத்துட்ருப்பான். நான் ஒன்று எமௌண்ட் பொறுத்து வாங்கி அடித்து அழுத்தி பிடிப்பேன். அவனே முடிச்சு வச்சா. இப்போ பாருங்கள் அது வந்து சொத்தில் ஏறி குதிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருப்பேன். போயிட்டு வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீமேட் வந்து ரிவைவ் பண்ணதுக்காண்டி ஜோனில் போயிட்டுருப்பேன். ரிவைவ் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உடனே அங்கனுக்குள்ளே லெஃப்ட்டில் பாருங்கள் ஏகப்பட்ட பேர் அடிச்சுட்டு உருண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஓகே இதான்டா சான்ஸ் நம்ம ஏறி போய் கிராஸ் ஃபயர் பண்ணி அடிச்சிடன்னு சொல்லி நான் நெய்ட் எடுப்பேன். வேண்டாம் வரேன்னு சொல்லி மனசு தோணும். உடனே அதை உள்ளே வச்சுருவேன். உள்ளே வச்சுட்ட மாதிரி யூஎம்பி எடுத்திங்கன்னா அழுத்தி பிடிக்கும் ஒரு கில்லு ஒரு ஸ்கில்லு இவனோ ஒரு அழுத்தி பிடிக்கும் ஒரு கில்லு. அதாவது இவனையும் எடுத்துகிட்டு அங்கே வரதான் டீம்மேட் கேட்டுச்சு ஒரு வேலையை முடிச்சிடுவான். போடு இந்த வாட்டி செமையான மேட்ச்டா மெடிக்கெட் எடுத்துகிட்டு அடுத்த இடத்துல போயிட்டு எல்லோரும் அடிக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் அடிச்சுட்டு இருப்பேன். இவன் பாருங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான கில்லாக அடிப்பேன். ஒவ்வொரு கில்லு சும்மா ஹெட்லேயும் மண்லேயும் டம் டம்னு அறையும். இங்கே பாருங்கள் ஜோனை பார்த்தீங்கன்னா ஆற்றிக்கிட்ட போட்டுருவாங்க. என்னடா இது கணக்கில் போட்டாங்க தாண்டி போகிறதுக்குள்ள இனிமேல் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நானும் யோசிச்சிட்டே இருப்பேன். ஆனால் அப்படியே தாண்டி வந்துடுவேன். அங்கேருந்து தூரத்துலேருந்து பையன் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டீம் வந்து ரிவே பண்ணிகிட்டு மாதிரி காமிச்சிது. சரி ரிவே பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அடிக்கணும்டா கண்டிப்பாக 1v4 பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த கிராஸ் ஆகி போயிட்டு இருப்பான். அப்போ தச்சில ஒரு சத்தம் அங்கே பார்த்தா அது இவ்வளோ பேரசோட கூச்சி வந்தான். அவனை அழுத்தி பிடிச்சி ஒரு நாக்கு எடுத்துருவேன். இதில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎம்பி தான் ஆடி இருப்பேன். இந்த யூஎம்பி வந்தீங்கன்னா இப்போ ஓவர் பவர்டு இந்த வீடியோவில் இது பயங்கரமான கேம் பிளே. இது நீங்கள் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எமௌண்ட் ஃபோட்டோ போயிட்டு இருப்பான். தூக்கி பிடிப்பேன் ஹெட்டு பிடிச்சி அவனை முடிச்சு விட்ருவேன். அவன் டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கிடக்கும். அவன் சோனுக்கு கண்டிப்பாக செத்து போயிடுவான். ஸோ அவன் நம்ம கண்டுக்கிட வேண்டாம். கேட்டு பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சேன். ஏன்னா இங்கே ஒரு டவர் இருக்குண்ணா டவரில் எளிமையாக இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் கீழேயும் பேரும் கேட்டு ஏற்கனவே அந்த டீமில் ஒருத்தனை முடிச்சிடுவான். மீதி 3 பேர் அவன் முடிக்கவே மாட்டான். நான் தான் ஏறி போய் முடிப்பேன். பின்னால் உள்ளவனை பார்த்தீங்கன்னா நாக்காய் அவன் செத்தே போயிடுவான் ஜோனுக்குள்ளே. இவன் பார்த்தீங்கன்னா நான் 10 கிலோ விழுந்துருச்சு. இப்போவே அந்த டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு ஒரு டேமேஜ் வரும். நான் உடனே ஒளிஞ்சிடுவேன். ஏன்னா மெடிக்கெட் சுற்றிட்டு போகலன்னா கண்டிப்பாக நம்மளை பாட கட்டிடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து நான் கொஞ்சம் ஜோனில் அடி வாங்கிட்டு நான் அப்படியே கொஞ்சம் இங்கனக்குள்ளே தான் நின்றுட்டேன். ஒருத்தரை நாக்கு வைப்பேன். பாருங்கள் பக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், என் கண்ணுக்கு அவங்க தெரியுதாங்க. நான் ஓட்ட வழியாக வச்சு டப்னு அடித்து ஒருத்தரை நாக் பண்ணி விட்ருவேன். நாக் பண்ணி விட்டுட்டு இன்னொருத்தருக்கு டேமேஜ் கொடுப்பேன். ஆனால் அதுக்குள்ளே உட்காந்துருவானு தெரில, கில்லு விழலை. ஸோ நம்ம ஏறி போய் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜோன் ரொம்ப அறதுன்னு சொல்லி நான் வந்து ஏறி போயிடுவேன். கேட்டு வந்தீங்கன்னா உட்காந்து மெடிக்கெட் சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் ஒருத்தர் சரியான டேமேஜ் கொடுப்பேன். இப்போ இந்த இடத்துல நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். நான் வந்து 1v3 பண்ணுவேன் கைஸ். இந்த இடத்துல சரியான 1v3 நான் சூப்பர் மேடியை போட்டுட்டு போய் ஏறி போய் 1v3 பண்ணுவேன். இந்த டவர்லேருந்து ஒருத்தர் குதிச்சு வண்டி எடுத்துகிட்டு ஓடுவான். அவனை கொளுத்தி அடிப்பேன். ஒருத்தன் வரானா அவனை இப்படி அழுத்தி பிடிச்சினா நான் நாக்காக மாட்டான். நான் உடனே M14 எடுத்துகிட்டு சட்டு அழுத்தி பிடிச்சி வண்டியை கொளுத்தி விட்ருவேன். அவனை வண்டியை கொளுத்தி விட மேலே வந்து அவன் டீமெட்டு குதிப்பான். யூஎம்பிட்டு இன்னொரு அழுத்தி பிடிச்சி ஒரு டவுன் வச்சுட்டு சரி இங்கே ஒருத்தி ஏறி வருவா. அவளை அழுத்தி பிடிச்சி டவுன் வச்சுட்டு அவளையும் போட்டுட்டு டக்குன்னு ஒரு மெடியை சுற்றிட்டு இங்கே தான் நான் கிளம்புவேன். மெடி சுற்றுவான்னு ஒரு எனிமி சொல்லியிருக்கேன். இன்னேலரை போட்டுட்டு டக்குன்னு ஏறி சர்றன்னு போய் யூஎம்பிட்டு அவனே ஒரு அழுத்தி நாக்கு வைப்பேன். நாக்கு வச்சுன்னா டீமை போட்டு 1v3 சரியான 1v3 கைஸ், மரணமான 1v3. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அலைவை பார்ப்பேன் 7. அதாவது நாங்கள் 2 பேர் ஆப்போசிட்டில் 5 பேர் இருக்காங்க. ஒரு 16 பீஸ் ஸ்குவாட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்ககிட்ட லூட்டை ஃபுல்லாக எடுப்பேன். ஏன்னா என்கிட்ட ஏஆர்எம்மாவும் எஸ்எம்ஜியும் சுத்தமாக இல்லை. நான் உடனே பார்த்தீங்கன்னா டீம்மேட் வந்தீங்கன்னா 2 பேர் காலியாக இருக்காங்க கூட நான் நோட் பண்ணாமல் விளாண்டுட்ருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு வெறியாக விளாண்டுட்ருப்பேன். ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக ரெக்கார்டு பிரேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு வெறியில் தான் விளாண்டுட்ருப்பேன். இவன் பாருங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வெண்டிங் மிஷின் இருக்கும். நான் அதை கவனிச்சிருக்கவே மாட்டேன். நான் பாட்டுக்கு எஸ்எம்ஜி இல்லைன்னு சொல்லி லூட் அடிச்சிட்ருப்பேன். அப்புறம் கடைசியில் தான் கேட்டு தான் சொல்லுவான், டே கண்ணை புடஞ்சிட ஆடுதா வெண்டிங் மிஷின் இருக்கு பாரு ரிவே பண்ணடா அப்படிமா. அடா ஆமாம் வெண்டிங் மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிவே பண்ணுவேன். எனக்கு லூட் அடிக்கலாம் அங்கே பாருங்கள் வெண்டிங் மிஷின் இருக்குது. நான் அங்கேயும் போய் பார்க்க மாட்டேன். கடைசியில் தான் பார்ப்பேன் ஆஹா வெண்டிங் மிஷின் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ டக்குன்னு டீமேட் 2 பேர் ரிவே அடிச்சு விட்ருவேன். இந்த இடத்துல காடா பார்த்து இந்த இடத்துல வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ பாருங்கள் டீமேட் ரிவே பண்ணி விட்டதெல்லாம் எனக்கு லாஸ்ட்டில் அவன் ஒருத்தர் முடிப்பான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மீதி உள்ளவங்களை ஃபுல்லாக முடிப்பேன். அதனால தான் அந்த டீமே ஜெயிச்சிருக்கோம். எனக்கு கன்ஃபார்மாக தோற்றுப்பேன். ஏன்னா என் டீமில் வந்தீங்கன்னா 2 பேர் வந்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சி முடிச்சிட்டாங்க. நான் லக்கில் தான் அடிச்சிருவேன். நீங்கள் பாருங்கள் கடைசியில் எவ்வளோ கில் அடிச்சிருக்கோம்னு பாருங்கள். மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கும். இந்த மலையில் ஏறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விடிஞ்சிடும்.
மேலே வந்து நான் ஒரு மார்க் காட்டும். அப்போ நான் சைடாக ஏற ஆரம்பிச்சிடுவேன். சைடாக எழுப்பி மேலே பார்ப்பேன். அதுக்குள்ளேயும் முன்னாடி நபர் வந்தீங்கன்னா அவனை வந்து நான் அழுத்தி பிடிச்சி முடிச்சிடுவான். இது பார்த்தீங்கன்னா திக் நிமிடங்கள் தான். ஏன்னா நம்ம 4 பேர் இருக்கோம், அங்கே வந்து 3 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் தான். நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா மேலே தான் ஒருத்தனை முடிச்சு விட்டான். நான் உடனே M142 ஸ்கோப் போட்டு இங்கேருந்து ஒருத்தன் நான் டவுன் வைப்பேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக கேட்டுச்சார் கூட்ட ஒருத்தன் வந்து அழுத்தி பிடிச்சி நான் நாக் பண்ணுவான். நான் அவனை டவுன் வச்சு விட்ருவேன். பக்கத்தில் வந்து ஊசி குத்தி எஞ்சிட்டு இருப்பான். நான் கவனிச்சிக்க மாட்டேன். M142 அவனையும் அழுத்தி பிடிச்சி நாக் பண்ணுவேன். அவ்வளோதான், பூயா. ஸோ வந்து இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 கில் அடிச்சிருப்போம். ஸோ வெறித்தனமான மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.